நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வரை உள்ள வசனங்களை நாம் இப்போது வாசிக்கலாம். 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4ஐயும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமை நிமித்தமும், போஜனத்தால் திருப்தியான மூடனின் நிமித்தமும், பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும், தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 அவை யாவன? அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமிசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டு கிளிகளும், தன் கைகளினால் வலியை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3, வினோத நடையுள்ளவைகள் 4. அவை யாவன? மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னிடையாததும் ஆகிய சிங்கமும், போர்க்குதிரையும், வெள்ளாட்டு கடாவும், ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே. நீ மேட்டுமே ஆனதினால் பைத்தியமாய் நடந்து தூர் சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும்.